ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஐ பற்றி ஜெனுவனான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட சேனலில் வரும். எஸ்பிஐயில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எஸ்பிஐ பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? வீட்டில் இருந்துகிட்டே ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும் உங்கள் ஃப்ரீ டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெண்டிங் லிஸ்ட்டு வந்து சார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டீஸ் போர்டில் சார் வந்து பெண்டிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ போயிருக்குது, எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிறையா பேர். அவங்களுக்கு தான் ஓகேவா, அவங்களுக்கு தான் வந்து இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து எஸ்பிஓவை நம்பாதவங்க தானே இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ப்ரூஃபை கொடுத்துருக்காங்க. ரீஃபண்டபிள் வந்து 27,850 போயிருக்குது. ஓகேவா? இது வந்து என்ன டேட்டு வரையும் 31/7/2026 இந்த டேட்டு வரையும் இந்த பெண்டிங்லாம் போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ரீஃபண்டபிள் கொடுத்தவங்கள ஓல்டு யூஸரோட வித்ராவல் வந்து 12,460 போயிருக்கு. ஆக்டிவ் யூஸர் ஓல்டு வித்ராவல் வந்து 67,750 இருக்குது. ஓகேவா? இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. கூப்பன் அமௌண்ட்டு வந்து 2,456 தான் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ், ஓகேவா, 15 மாதமாக வந்து எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்தாலும் இப்போ பாருங்கள் இவ்வளவு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் இந்த ஏற்குள்ளாரே உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் ஹாப்பி. வர வரையும் தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லுவீங்க. வந்தோன்னே கண்டுக்காமல் ஒரு தேங்க்யூ கூட போடாமல் போயிடுவீங்க. ஓகேவா? அதனால் வந்து கொஞ்சம் எஸ்பிஓவை வெளியில் போய் திட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எவ்வளவோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டு கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்துடும். இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸோட இருக்கும் போதே இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ எஸ்பிஐ தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்குது. அப்போனா எவ்வளோ சீக்கிரம் போடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், சார் வந்து எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் போய் கேளுங்க. கேட்டால் மட்டும்தான் எஸ்பிஓவில் ரன் பண்ண முடியும். நான் திரும்பி சொல்கிறது இதுதான். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி எஸ்பிஓவை பற்றி வெளியில் அவதூறுவாக பேசுவீங்க. எஸ்பிஓ விட்டே வெளியில் போகிறது மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எஸ்பிஓவில் வந்து 2025 ரீஃபண்டபிள் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து 2023 வந்து ரீஃபண்டபிள் கொடுங்க, உங்களுக்கு வேலை செய்ய தெரியாதவங்க ரீஃபண்டபிள் கொடுங்க, விருப்பம் இல்லாதவங்க ரீஃபண்டபிள் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பாதி பேர், ஓகேவா, 3 lakhs மெம்பர் இருந்தாங்க. அதில் வந்து பாதி பேர் ரீஃபண்டபிள் கொடுத்துட்டாங்க. அப்போனா பாருங்கள், பாதி பேர் 1.5 lakh மெம்பர்ஸ் வந்து ரீஃபண்டபிள் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து கவுண்ட் எடுத்துக்குங்க. இப்போ 31/7/2026 அன்ன வரையும் 27,850 பேர் தான் வந்து ரீஃபண்டபிள் வாங்காமல் இருக்கிறாங்க. நிறையா ஸ்ட்ரகிள்ஸு நடுவில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்தாலும் 15 மாதமாக வந்து ரீஃபண்டபிள் ஓல்டு வித்ரால் அப்படின்னு கலந்து தான் இவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து யார் வரலையோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட டீட்டெயில் கொடுத்து எல்லாருமே ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபில் பண்ணால் தான் உங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். இல்லாட்டி வர்றதில் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அதனால் உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க உங்கள் அமௌண்ட்டு வரணும்னா. இப்போ நிறையா பேர் இப்போ வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து திருப்பி உள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக உள்ளே வரவே முடியாது. ஓகேவா? உள்ளே வரவே முடியாது. இப்போ உங்களோட பேங்க் டீட்டெயில் எஸ்பிஐயில் கொடுத்த பேங்க் டீட்டெயில்லாம் திருப்பி வச்சு உள்ளே வரவே முடியாது. அதனால் உங்களுக்கு தான் எவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னுங்கிறத பாருங்கள். எனக்கே வந்து ஒரு நாளைக்கு 2-3 கால்ஸ் வந்துடும். நான் திருப்பி வரணும்னு. இனிமேட்டு வரவே முடியாது உங்களால். ஓகேவா? அதனால் எஸ்பிஐயில் இருக்கிறவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுங்கள்.
ஆன்லைனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் ரீஃபண்டபிள் கொடுத்தது எஸ்பிஓ மட்டும்தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஓ மட்டும்தான் ரீஃபண்டபிள் கொடுக்குது. உங்கள் போட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போகக்கூடாது, மனசாட்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்டபிள் கொடுக்கறது எஸ்பிஓ மட்டும்தான். ஓகேவா? அதில் ஓல்டு யூஸரோட வித்ராவல் வந்து 12,460 ரூபா 60 பேர் இருக்காங்க. அதில் வந்து பாதிப்பு ஒரு 1000 பேர்த்துக்கு தான் வந்து ஓல்டு யூஸரோட வித்ரால் போயிருக்குது. இப்போ ஒர்க் பண்ணி இன்கம் வச்சுருப்பாங்களா, அந்த அமௌண்ட்டு வந்து 1000 பேர்த்துக்கு தான் போயிருக்குது. இன்னும் ரீஃபண்டபிள் தான் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? 90% மக்கள் வந்து ரீஃபண்டபிள் கொடுத்தீங்க, ஓல்டு வித்ராவல் கொடுத்தீங்களா? அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரீஃபண்டபிள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, ரீஃபண்டபிள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, அப்டேட் பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அப்புறம் பேன் ஹோல்டர் நேமு, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் ஃபில் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபில் பண்ணாதவங்க ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்குங்க, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்குங்க. உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எந்த பாஸ்புக்கில் என்ன இருக்குதோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் போட்டுக்குங்க. என்டர் பேன் கார்டு நம்பரு, பேன் கார்டு நம்பரை வந்து ஓவா ஜீரோவா அப்படின்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. பேன் கார்டில் என்ன நம்பர் இருக்குதோ அதை நேம் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்குங்க. அக்கௌண்ட் நம்பரும் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் சேமாக இருக்கணும். ஓகேவா? ஐஎஃப்சி கோடு, ஓகேவா, அது வந்து ஜீரோவா ஓவா ஐயா எல்லா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க. இப்படி கொடுக்கும் போதே உங்களுக்கு பிரான்ச்சு எல்லாமே, பேங்க்கு பிரான்ச் எல்லாமே வந்துடும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ வந்து இப்போ வந்து ப்ரூஃப் அப்லோடு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்துருச்சு அப்படிங்கும்போது இமெயிலில் வரும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கே தெரியும். ப்ரூஃப் அப்லோடு அப்படிங்கிற இடத்துல போய் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு வந்துருச்சோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துக்குங்க. ஓகேவா? படித்து பார்த்துக்குங்க. உங்களோட நேம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்டு, ரீஃபண்டா, ஓல்டு வித்ராலா, செட்டில்மெண்ட்டா இல்லை அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு வித்ரால் வந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை வந்து இங்கே வந்து அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிடுங்க. இதை ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வித்ரால் எந்த வித்ரால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கு இங்கே வந்து உங்களுக்கு என்ன எஸ்பிஐ பற்றி தெரியுதோ, புரிஞ்சிருக்கீங்களோ, ஓகேவா, அந்த ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகேவா? இதுதான் இங்கே எந்த செட்டில்மெண்ட் வந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரூஃபை இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கொடுத்துருக்குங்க. ஓகேவா?